ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிவம் ட்ரெடிஷ்னல் ஃபுட்டில் இன்றைக்கி 5 விதமான பஜ்ஜி செய்ய போகிறோம். மழை சீசன் ஆரம்பிச்சிருச்சு. நல்லா சுட சுட பஜ்ஜி செஞ்சு பசங்களுக்கு கொடுத்தா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இன்றைக்கி அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்க்க போகிறோம். கடலை மாவு 100 கிராம், அரிசி மாவு 2 ஸ்பூன், மைதா 1 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, நெய் 1 ஸ்பூன் விட போகிறோம். பேக்கிங் சோடா கொஞ்சமாக போட்டுக்கலாம். இப்போ மாவு எப்படி ரெடி பண்றதுன்னு பார்த்துடலாம். இப்போ கடலை மாவு போட்டுக்க போறோம். அரிசி மாவு 2 ஸ்பூன் போடுறேன். மைதா 1 ஸ்பூன், மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன், உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு, பேக்கிங் சோடா சிறிதளவு, கைப்பிடி சின்னதா கொஞ்சமா எடுத்து போட்டா போதும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், நெய் 1 ஸ்பூன் விடுறேன் நல்லா வாசனைக்காக. இப்ப தண்ணி ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி கம்மியா விடுங்க. கலந்துட்டு திக்கா இருந்துச்சுன்னா நம்ம அப்புறம் தண்ணி ஊத்திக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு இந்த பதத்துக்கு இருக்கணும். ரொம்ப தண்ணியாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாவும் இருக்கக்கூடாது. இங்க பாருங்க, இந்த பதத்துக்கு இருக்கணும். இப்ப ரெடி ஆயிடுச்சு. நம்ம அடுத்தது வாழைக்காய், கத்திரிக்காய் இதெல்லாம் சீவி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ உருளைக்கிழங்க சீவிக்க போறோம். இப்போ கேரட்டை சீவி எடுத்துக்கலாம். கேரட் சீவியாச்சு. அடுத்தது கத்திரிக்காய் சீவிக்க போறேன். இப்போ வாழைக்காவையும் தோல் சீவி எடுத்து வச்சிருக்கேன், அதையும் எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயத்தை இந்த மாதிரி ரவுண்டா கட் பண்ணிக்கலாம். இப்ப எல்லாத்தையும் சீவி ரெடி பண்ணி வச்சாச்சு. கத்திரிக்காவை ஃபர்ஸ்ட் நம்ம போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம், பஜ்ஜி செஞ்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா கருப்பாயிடும். இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். நல்லா எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் பஜ்ஜி போட்டாதான் பஜ்ஜி நல்லா வரும், இல்லாட்டி எண்ணெய் குடிக்கும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ கத்திரிக்காவை நல்லா டிப் பண்ணி பஜ்ஜியை போட்டு எடுத்துக்கணும். பஜ்ஜி நல்லா வெந்துருச்சு. இதை எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்க நினைச்சு போட்டுக்கணும். இப்போ உருளைக்கிழங்கு பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. அதையும் எடுத்துக்கலாம். இப்போ தீபாவளினாலே எல்லார் வீட்லயும் விதவிதமா பஜ்ஜி செய்யறது வழக்கம். நான் எதுவும் கலர் எதுவும் சேர்க்கல, அதனாலதான் கொஞ்சம் ரெட்டா வரல. கலர் சேர்த்தா நல்லா ரெட்டா வரும். காஷ்மீரி சில்லி என்கிட்ட இல்ல, அதனாலதான் அந்த பவுடர் சேர்க்கல. ஃபுட் கலர் உடம்புக்கு ரொம்ப நல்லது இல்ல, அதனால கலர் ரொம்ப சேர்க்காதீங்க. இப்போ வெங்காயத்தை ரவுண்டா எடுத்து வச்சிருக்கேன்.
இது மாதிரி ரவுண்ட் ரவுண்டா போடும்போது பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ பஜ்ஜி எல்லாமே பொரிச்சு எடுத்தாச்சு. இனிமே சட்னி, தேங்காய் சட்னி ரெடி பண்ணிட்டு நான் பார்க்கலாம். இப்போ தேங்காய் சட்னி ரெடி பண்ணிட்டோம். 5 விதமான பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. இப்ப தீபாவளி வரப்போது, எல்லாரும் இது மாதிரி விதவிதமா பஜ்ஜி செஞ்சு கொடுங்க. எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.